ஹாய், இது நெத்திலி மீன் குழம்பு. நெத்திலி மீன் மஞ்சளும் நல்லெண்ணெயும் போட்டு ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம், ஜீரகத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் இதை போட்டு நல்லா சூடான எண்ணெயில் நல்லா பொரியணும். அது பொரியறதுக்கு டைம் கொடுக்கணும். டைரெக்டாக அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவு, கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி நல்லா லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி உள்ளே கொட்டிக்கோங்க. இதெல்லாம் மொத்தமாக பிளெண்ட் ஆகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கணும். அந்த தக்காளியோட கலர் மாறணும், வெங்காயத்தோட கலர் மாறணும். அது மாறுற வரைக்கும் பொறுமையாக வதக்கணும். அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டாம். கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. அந்த நல்லெண்ணெயில் இது எல்லாமே வதங்கும். அந்த வதங்குற டைமில் புளி கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் நல்லா திக்காக சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படியும் 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா 5 நிமிஷம் வதங்கட்டும். இதுதான் மெயின் ஸ்டெப் ஆஃப் குக்கிங். இதை வச்சு தான் நமக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதில் நம்ம வீட்டு குழம்பு பொடி ஒரு 1.25 ஸ்பூன் போடணும். தனி வத்தல் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். அதோடு சேர்த்து உப்பும் போட்டுடலாம். இப்போயே போட்டுடலாம், ஃபஸ்ட்டே போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் திருப்பி அந்த பூண்டு, தக்காளி, வெங்காயத்தோடு நல்லா கலந்து மறுபடியும் எண்ணெயில் வேக விடணும். இன்னும் நல்லா வேகும்போது கலரும் மாறும், நல்லா ஃப்ளேவர் கூடி வரும். அந்த பெருங்காயம், ஜீரகம், வெந்தயம் இருக்குல்ல, அது எல்லாமே நல்லா உள்ளே பிளெண்ட் ஆகும். பிளெண்ட் ஆகி வதங்கணும். கரெக்டாக உப்பு தேவையான அளவு போடுங்க. போட்டுட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா என்ன செய்யலாம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி உள்ளே ஊற்றிடணும். புளித்தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்போட அந்த ஃப்ளேம் அளவை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கணுன்னா அது மேலே சேர்த்துக்கலாம். நான் இதில் பச்சை மிளகாய் போடலை, ஒரு பச்சை மிளகாய் வேணால் கீறி போட்டுக்கோங்க. இப்போ மீனை நல்லா அலசி நல்லா இன்னொரு 2 தடவை கழுவிட்டு இதுக்குள்ளே போட்டுருங்க. ஆல்ரெடி எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. மீன் வேகமாக வெந்துடும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆஃப் குக்கிங் தான். இதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மீன் நல்லா வெந்து குழம்பு கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா திக்கான அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1 hour கழித்து சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும்.